சாசா பிள்ளைக்கு மருந்து ஊற்றி தனிமையில் இருந்து புண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. வாடி தாங்க காட்டு, புண்ணு காட்டு. இந்தா நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். மருந்து ஊற்றி மருந்து கொடுக்கறது, வாய்க்குள்ளேயும் கொடுக்கறது, மேலேயும் நாங்கள் ஒரு மருந்து போட்டு சரி ஒரு நல்லாயிட்டோம். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், ஒரு 2 நாளைக்கு தனியாகவே இருக்கட்டும்னு. பகலில் வந்து இப்படி இந்த கூண்டில் போட்டிங்கன்னு வச்சுட்டா ஜாலியாக வேடிக்கை பார்ப்பார் இவர். ஏன்னா ரோட்டில் நிறைய பூனைங்க போகும் வரும். இப்போ என்னென்னா நம்ம வீட்டுக்கு 2 பூனை எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிருச்சு. வந்து மீன் ஸ்மெல் கிடச்சின்னா மீன் போடுறது, சிக்கன் போடுறதுக்கெலாம் அந்த பூனைங்க வந்து நின்று வாசலில் நின்றுட்டு கத்துதுங்க. இவர் ஆனால் நேராக இவன் அவங்கள பார்த்தாங்கன்னா அம்பிடுத்தான் வச்சுக்கோங்க. இவர் பயங்கர கேடி பையன், ஓடி துரத்துவியான். அதனால் இப்போ அங்கே 2 பூனை கத்துறதுனால இவர் அப்படியே துருங்குது. சாஷாக்கு என்னடா செய்கிறது, எவடா கத்துறியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடியோவில் கேட்குன்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டு. சாஷா இங்கே மட்டும் இல்லை, ரூமுக்குள்ளே தான் விட்டுருவோம் நாங்கள். பகலில் தூங்குவான் நல்லா தாங்க. வாடிமா, வாடா, வா. வரமாட்டானா? வா, சரி வா வா. வரலையா? அங்கே வரமாட்டானா? சரி போய் படுத்துக்கோ, எனக்கு என்ன வந்துச்சு. நான் போய் மேலே அவங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன். எல்லோரும் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு வந்து பெட்டு கூட வைக்காதீங்க, அது கூட அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா. அதனால கோழி குஞ்சுங்களாம் நாங்கள் தனியாக தான் வச்சுருக்கோம். இப்போ மேலே இல்லை, அவங்க கீழே தான் வந்து ஒரு ஓரமாக தனியாக விட்டுருக்கோம். அவங்க 3 பேர் தனியாக இருக்காங்க. ஷாஷா தனியாக இருக்கான். அவங்க மேலே 6 பேர் 12 பேர் அவங்க தனியாக இருக்கானுங்க. இதுதான் நடந்துட்டு இப்போதைக்கு நம்ம வீட்டில். இவங்க இருக்காங்க. மேலே போய் பார்ப்போம் அவங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. வீட்டுக்குள்ளே வரமாட்டானா. அவனுக்கு அந்த ரூமில் லிட்டர் ஸ்டாண்டு தனியாக, அப்புறமா ஃபுட்டு தண்ணி எல்லாம் இந்த ரூமுக்குள்ளே விட்டு அவன் ஜாலியாக தூங்குனியா. இப்போ அந்த பூனை சவுண்டு கேட்குறதுன்னு தான் கேட்குது பார்த்தீங்களா. ஏதோ 2 பூனை சண்டை போட்டுக்குது. அந்த சவுண்டு கேட்குறனால சார் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு. சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவங்கள வந்து தனியாக தான் இருக்காங்க. அதனால் அன்னையிலேருந்தே தனியாக தான் இருக்கானுங்க. எல்லோரும் கமெண்ட்லேயும் சொன்னீங்க. அப்புறம் நாங்களுமே அதை வந்து ஃபீல் பண்ணோம், ஒரு வேளை இது கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்கள தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, யாராவது கேட்டால் குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க கேட்குறானுங்க, சரி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க பத்திரமா வளர்ப்பானுங்களா. சின்ன குழந்தைங்க வந்து நல்லா பார்த்து வளர்ப்பாங்க, கோழி குஞ்சு பூனைக்குட்டியெல்லாம். அதனால் கோழி குஞ்சை வந்து ஒரு நாள் கீழே வச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். திறந்தா போச்சு, உடனே ஒடியாந்துடுறது. வா உள்ளே போ. ஓடுதா ஏசி? லே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஓ தூக்கம் போயிடுச்சா இப்போ உங்களுக்கு? தூக்கம் போயிடுச்சா? பாரு மூக்கு கண்ணெல்லாம் எப்படி வச்சுருக்க பார்த்தியா? துடைக்கிறதுக்கு விடுறியா சொல்லு. எப்படி இருக்குது கண்ணுலாம் பாரு. சிஞ்சு உனக்கு சிஞ்சு தொடச்சி விட்ற. இவர் என்ன இப்போ டீசெண்ட் ஆகிட்டார். இவருக்கு வர்றதில்ல. இவன் தான் எப்பயுமே அழகு. வா கருப்பா. பொட்டேட்டோக்கு என்ன தூக்கம் வருதா பிள்ளைக்கு? பொட்டேட்டோ பிள்ளைக்கு தூக்கம் வருதாடி? தூக்கம் வருதா தங்க பிள்ளைக்கு? கோழியை வந்து இவங்க கூட விட வேணான்னு சொல்லிட்டு தான் சரி பால்கனியில் விட்டுடலான்னு விட்டுட்டேன். சரி சங்கடமாக இருந்துச்சு அவங்களையும் தனியாக விட. ஏன்னா இவங்க எல்லாம் நல்லா பழகிட்டாங்க. வேறு கோழி குஞ்சு குட்டிங்க எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுதா. அவன் பொட்டேட்டோ எல்லா பயிலுமே ஒருத்தனை சொல்கிறதுக்குல எல்லாருமே கோழி குஞ்சு ஓடிச்சுன்னா பின்னாடியே ஓடுறது பிடிக்கிறது இந்த மாதிரி அவங்களுமே இவங்கள வந்து உரண்டை இழுக்கிறதுலாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி என்ன செய்ய, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சங்கடம் இல்லையா. அதனால சரி கோழி குஞ்சு வந்து குட்டி பசங்களுக்கு கொடுத்துடலாம், ஒரு 2 நாள் வெளி கீழே மட்டும் வச்சுக்கலாம், வச்சுட்டு அப்புறமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுருக்கேன். என்னடிமா இதா இலை. இந்த கருத்தவாள் இருக்கான்ல, கருத்தவாள் யாருக்கு கொடுத்தாலும் அவனுக்கு தான் வேணும்னு கேட்பியான். பின்னாடி நின்னீங்கன்னா என்ன செய்ய? இவன் மட்டும் வரமாட்டான். இவன் மட்டும் அது யோசித்து நமக்கு என்னத்தை கொடுக்குறாங்க ஏது கொடுக்குறாங்க அப்படின்னு யோசித்து அப்புறம் மோந்து பார்த்து அப்புறம் தான் திம்பால. அதுக்குள்ளே இவங்க சாப்பிட்டே முடிச்சிருவானுங்க. சரி இந்தா பொட்டேட்டோவா இங்கே கீழே விழுந்துருச்சு. இவங்களுமே சாசா கீழே இருக்கிறதுனால கீழே வந்து சாசாவை சுற்றி அந்த இதில் உட்காந்துட்ருப்பானா கூண்டில்.
அப்போ சாசாவை சுற்றி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பியான். சாசா இவங்களை அம்மாவேன்னு வெடிக்க பார்த்துக்கிட்டு இருப்பியான். அதுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்டு திறந்து விடு, இவங்க மட்டும் வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். புண்ணு ஆறிடுச்சு, ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு 2 நாளைக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் வெளியிலேயே இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்ற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அப்போ அவங்களுக்கும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றக்காக தான் அவனை தனியாக வச்சுருக்கேன். டாக்டர் வந்து தனியாக வச்சுக்கோங்கலாம் சொல்லலை, ஆனால் நாங்களாம் அப்படி வச்சுக்கிட்டோம். சரி, எதுக்கு புண்ணு இருந்துச்சுன்னா அவங்க புண்ணை போய் பார்த்து வாங்க, நக்குவானுங்க, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம், மற்றபடி இல்லை. அதே போல் இனிமேல் கோழி குஞ்சு நம்ம கூட இருக்காது. அடுத்த வீடியோலேயே கோழி குஞ்சு இருக்குமா இருக்காத நம்மக்கிட்ட தெரில, கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு இருக்கோம். சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு வந்து பச்சை கிளி, மஞ்சள் கிளி, அப்புறமா ஒத்த ரோஸ் அவங்கெல்லாம் ஒரு வாரத்துலேயே அவங்களோட பங்கு நம்ம வீட்டில் இருந்து கிளம்புது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க நல்லா பழகிட்டாங்க கோழி குஞ்சு. நம்ம போனால் ஒடியாறது, ஒடியான்னு கூப்பிட்டா ஒடியாறது, இந்த மாதிரிலாம் நல்லா பழகிருச்சுங்க. கொடுக்குறதுக்கும் சங்கடமாக தான் இருக்குது. சரி அவங்களான்னு பார்க்குறப்போ இத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சங்கடமாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே எனக்கே ஆயிடுச்சு. ஏன்னா கமெண்ட்லேயே எல்லாரும் அதே தான் சொன்னீங்க, கோழி குஞ்சை வந்து உங்கள் கூட வைக்காதீங்க, அவங்கக்கிட்ட சின்ன செல்லெல்லாம் இருக்கும், கோழி செல்லு இருக்கும், ஆனால் இந்த கோழி குஞ்சுக்கு இல்லை. ஒருவேளை அதில் ஏதாவது ஒன்று இருந்து அவங்க உடம்புல பூந்து இவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு இவங்களுக்கு அரிக்கிற மாதிரி இருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருந்தால் அது வந்து புண்ணாயிரும் இல்லையா. அதனால சரி இருக்கட்டும், பரவாயில்ல, வாங்கி 1 வாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க தானே கேட்குறாங்க, சின்ன பசங்க அப்படிங்கிறதுனால ஆசையாக கேட்குறதுனால சரி நம்மளும் கொடுக்குற ஐடியாவில் தானே இருக்கோம், நம்ம அவங்களுக்கே கொடுத்துடலாம், அவங்க சந்தோஷமாக ஆசையாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோழி குஞ்சை வந்து குட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் கிளி போன வீடியோவில் 2 குருவினே வருது. கோழி குஞ்சு வந்து 2 பேரை தான் காட்டினேன், க்ரீன் கலரையும் பச்சை கிளியவும் ஒத்த ரோசாவும் தான் காட்டினேன், மஞ்சள் கிளியை காட்டல. அதுக்கு போட்டு தள்ளிட்டானுங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. போட்டு தள்ளுறதா இருந்தால் 3 கோழியும் என் பிள்ளைங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. அது ஒன்று வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படியே குறுகிட்டே உட்காந்துட்ருக்கு. அதாவது நம்ம கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கு வந்த கோழியெல்லாம் குறுங்கி நிற்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்குது. அது வந்து ஆக்டிவாகவே இருக்கிறதில்ல, சீக்கிரமாக மூளையில் போய் படுத்துக்குது. அதனால தான் அதை வீடியோவில் வந்து நான் காட்டல. எல்லோரும் என்ன கோழிக்கு சீக்கு வந்துருச்சான்னு சொல்லி கேட்பீங்கன்றதுக்காகவே நான் காட்டாமல் இருந்தேன். ஆனால் என்னென்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணி செத்து போச்சா அப்படின்ற முடிவு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் சாகலை. என் பிள்ளைங்க அந்தளவுக்கு மோசமான பிள்ளைங்களாம் கிடையவே கிடையாது. என் பிள்ளைங்கள்லாம் தங்கமான பிள்ளைங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறனால இங்கே இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இவங்களாம் பாவம் ஓடி போயிரு. சரி சிஞ்சு வாடி தங்கம். சிஞ்சுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களா, அவள் ரொம்ப ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப குண்டாகிக்கிட்டே இருக்கிறக்கும் அதிகமாகிறா அப்படின்னாங்களாம். ஃபுட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுனால ஆமாம் எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அவளுக்கு பிடிக்காத ஃபுட்டை கொடுங்க, அப்போ தான் அவள் சாப்பிட மாட்டா, உடம்ப குறைஞ்சிருவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அவளுக்கு சாப்பாடே கொடுக்காதீங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க டாக்டரு. அதே போல் டெய்லி நான்வெஜ் போடுங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, அவங்களுக்கு தேவை நான்வெஜ் தான். நீங்கள் சிக்கன், மீன் இது எது வேணாலும் டெய்லியும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனைலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதுனால டயட்லாம் ஒன்றுமே கிடையாது, நார்மல் ஃபுட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தாராளமாக கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரே நாள் முந்தா நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி தான் வீடியோ போட்டோம். இன்றைக்கி 2வது நாள் பார்த்திங்கன்னா அப்படியே புண்ணு வந்து நல்லா காஞ்சிருச்சு. மேலே அந்த முடி மட்டும் இன்னும் வளர்கிறதுக்கு, முடி கூட லேசாக சின்னதாக இப்படி இருக்க தான் செய்யுது. அது வளர்ந்துருச்சுன்னா ஷாஷா நார்மல் ஆயிடுவார். மேலே கொண்டு வந்து, ஏன்னா முடி இல்லாமல் கொண்டு வந்து விடக்கூடாது இவங்க கிட்ட. விட்டால் இவங்க வாட்டுக்கு அந்த புண்ணை மறுபடியும் நக்கி சரி பண்ணுறேன்னு இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவானுங்க. ஏன்னா இவங்க ஒரு கேடி பசங்க. இந்தாடா போதுமா, போதும். பொட்டேட்டோ கோவிச்சிட்டு படுத்துருக்கத பாருது, அது பாரு அங்கே கோவிச்சிட்டு படுத்து கிடக்குறியான். அவன் கண்ணு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கோவிச்சிட்டு படுத்து கிடக்குறான். அழுக்க பாரு எப்படி அழுக்காய் கிடக்குறாங்க, ஒன்றுமே அடங்கலை. இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவாங்களா, அந்த தண்ணிக்குள்ளேயே பின்னாடியே போய் உருள்றது, தண்ணி கீழே சிந்திருச்சுன்னா அதில் போட்டு உருள்றது. நாங்களும் எத்தனை தான் க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல, அதில் போட்டு உருள்றது, இந்த வேலையே செய்கிறது. இந்த இவங்க எல்லாருக்கும் இதே பொழப்பாக போச்சு. பேசாமல் வெள்ளை கலர் பூனையை விட்டுட்டு இந்த இவங்களை மட்டுமே வச்சுக்கலாம், ஏன்னா அழுக்கு தெரியாமல் இருக்காங்க. டாட்டே இந்தடா வா, போதுமாடி தங்கம். அவங்களுக்கெல்லாம் போதும் போல், அதனால தான் போயிட்டாங்க. தூக்கம் பிள்ளைகளுக்கு, நான் பிள்ளைங்களை காட்டுறதுக்காக தான் மேலே வந்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தானுங்க. பொட்டேட்டோ பொட்டேட்டோ
இந்த பொட்டேட்டோவை இவன் தான் துரத்திக்கிட்டே கிடக்குறியான் பொட்டேட்டோவை. அவ்வளோதான், தீந்துருச்சு, போங்க வேலையை பார்த்துட்டு. அவ்வளோதான். கூச்சுன்னு அது ஒரு ஓரமாகவே ஒதுங்கிட்டே திரியுது. இங்கே வாங்கடா. மாடியில் இந்த மாதிரி மாடியில் விட்டோன்னா நல்லா விளையாடுவாங்க. அதாவது இறங்கலையெல்லாம் கிளஞ்சி சாப்பிட்றது செய்கிறது இதெல்லாம் நல்லா ஆக்டிவாக பண்ணுறானுங்க. என்னென்னா மஞ்சள் மட்டும் கொஞ்சம் அது வாட்டுக்கு அது ஒரு லூஸ் மாதிரி அது ஒரு தள்ளியாக கிடக்குது. என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டும் சரியான ஆக்டிவ். ஆனால் அவன் அந்தளவுக்கு ஆக்டிவெல்லாம் இல்லை. அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் எனக்கு நான் போன போக்கில் போகிறேன்னு போய்கிட்டு இருக்கோம் அந்த எல்லோ கலரு. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லோரும் நிறைய பேர் கோழி குஞ்சை பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம ஷாஷாவோட உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவன் இன்னும் தனியாக தான் இருக்கான். நல்லா ஆனதுக்கப்புறம் வீட்டில் மேலே கொண்டு வந்து அவங்க கூட விட்டுறலாம். இப்போயுமே அவன் இங்கே திறந்து விட்டால் மேலே தான் ஒடியாடுறான். இப்போ பார்த்தாலுமே அவனுக்கு அங்கே இருக்கிறதுக்கும் பிடிக்கல. இவங்க கூட ஒன்றா இருந்தே பழகுனதுனால தனியாக இருக்கிறதுக்கு கோமாக தான் இருக்கான். வெளியில் வீட்டுக்குள்ளே கூட வரமாட்டான். பார்த்திங்களா, அங்கேயே தான் நான் உட்காந்துருக்கான். சரி ஆயிடுச்சு. இனி ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் கொண்டு வந்து விட்டுக்கலாம் அவனையே. அடுத்த வீடியோவில் அவன் சரியாயிட்டானா மேலே கொண்டு விடுறதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். வாங்க போகலாம், மழை பெய்யுது. நான் அதுக்குள்ளேயும் அழுத்து போச்சா, உள்ளே போகணுமா? வா போகலாம், வா. மேலே போயிட்டு வந்ததுமே சாருக்கு ஐயோ எல்லாரையும் போய் பார்க்குது, அம்மா நம்மளையும் மட்டும் தனியாக விட்டுருக்காங்களேன்னு தோணிடுச்சு போல் பிள்ளைக்கு. எனக்கு கண் அங்கேயே தான் இருக்கும். கண் உள்ளே போய் விட்டுறலாம். சரியா, வா. வீட்டுக்குள்ளே கிடையாது, உன்னை இங்கே விடுறவா. போ. அவ்வளோதான். என்ன செய்வியான் தெரியுமா, அந்த மூலையில் அந்த டேபிளுக்கு மூலையில் போய் படுத்துக்குவான். படுத்து தூங்கினானா சாயங்காலம் தான் எந்திரிப்பார் சார். போய் படுத்துக்கோ, போ. படுக்கலையா? அவ்வளோதான். அவன் போய் தூங்கிக்குவான். ஐயோ சத்தம் போடுது வெளியில் பூனை. வருது.